ஒரு அக்காவும் தம்பியும் இப்படியா சண்டை போடுவாங்க. அதை விட்டுட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எப்படா பிள்ளைங்க வீட்டுக்கு என்னது வாங்கணும்? ஃபேமிலி கைஸ், நீங்கள் ட்ரெஸ் வச்சுலாம் வந்து எங்களை இடம் போட்டுறாதீங்க. ஒருத்தி தூங்கிட்டு இருந்தா, ஒருத்தி தூங்கிட்டு இருந்தவ ஏஞ்சி பல்டி அடிச்சு ஓடி வந்து ஸ்நாக்ஸ், என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்து ஒரே சண்டை. ஐயோ ஐயோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன ஃபன்னு போயிட்டு இருந்ததுன்னா, இது எல்லார் வீட்லையும் நடக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஈவினிங் போயிட்டு அவளுக்கு வந்து முட்டை பஃப்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 6:30 இருக்கும். நான் வாங்கினது ஒரு 4 o'clock வாங்கியிருப்பேன். 6:30 இருக்கும். அவன் தம்பி வந்து எடுக்கும் போது தான் அது வந்து நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு சண்டை போயிட்டு இருந்தது. அது வரைக்கும் அவள் தொடவே இல்லை. அவன் வந்து எடுத்த உடனே வந்துட்டு வேகமாக வந்து எடுத்துகிட்டு போகிறா. ஸோ அதுதான் வந்துட்டு ஓடிட்டு இருந்தது. உங்கள் வீட்டில் அப்படி தானே சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் படுக்கிற வரைக்கும் வந்து அட்லீஸ்ட் அக்காவுக்கும் தம்பிக்கும் 2 சண்டையாவது வராமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபன் தான் போயிட்டு இருந்தது. இதுவுமே என்ஜாயபிள் தான் இருக்குது. இதெல்லாம் நான் எதுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னா, ஆர்த்தி போனதுக்கப்புறமா போட்டு பார்த்துட்டு இருப்பேன் என்னென்ன சேட்டை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேங்க நாங்கள் பக்கத்தில் ஜெயச்சந்திரன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்த்திக்கு வந்து கல்ச்சுரலுக்கு, தமிழ் மன்றத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சாரீ கட்டணும்னு சொன்னான். ஸோ அதனால் அங்கே எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளவா இல்லை. ஒருவேளை அது வந்து புது கடையாக இருக்கிறதுனால அது வந்து இன்னும் வந்து அவங்க வந்துட்டு ரீஃபில் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இருக்கிற கலெக்ஷனே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. மாதவரம் பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரவுண்டானா பக்கத்தில். ஓகேங்களா, யாருமே வரலன்னா வந்து பாருங்க. இதுக்கப்புறம் நிறைய நியூ அப்டேட்ஸ் கலெக்ஷன்லாம் வருமா என்னன்னு தெரியல. பட் அன்னைக்கு நாங்கள் போயிருந்த அன்னைக்கு வந்து இல்லை, கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே கொஞ்சம் டல் கலர்ஸாக இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு சூட் ஆகலை. நாங்கள் நிறைய கலர்ஸ் வச்சு பார்த்தோம். அவள் வந்து ஃபங்க்ஷனுக்கும் கட்டுற மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருந்தா. பட் இங்கே அவ்வளோவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே ரொம்ப காஸ்ட் வைஸாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் இது எதுவுமே எடுக்கலை. ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே சரவணா ஸ்டோர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட்ல நிக்கலாம். நெக்ஸ்ட் டே ஷாப்பிங் பாடி சரவணா ஸ்டோர் தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து புருஷவாக்கமும் போவோம். பட் ரொம்ப 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 பக்கம் வந்து எங்களுக்கு வந்து பாடி சரவணா ஸ்டோர் தான், ஒரே பைபாஸ் தான். ஸோ அதனால இங்கே வந்தாச்சு. ஸோ அவருக்குமே சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் போல் கொஞ்சம் வெளியெல்லாம் போக வேண்டியது இருந்தது. ஸோ போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஈவினிங் போல் தான் வந்திருந்தோம். ஸோ எப்போவுமே வந்த உடனே மேலே ஃபுட் கோர்ட் போயிடுவோங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக. ஏன்னா லிட்டரலி ஒரு 4 hours ஆகும். அதனால வந்துட்டு இவருமே வந்துட்டு சாப்பிட்டாருன்னா அமைதியா இருப்பாரு, இல்லைன்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால வந்துட்டு நாங்கள் மேலே எப்போவுமே வந்து சாப்பிட்டு வந்துடுவோம். அண்ட் இங்கே சரவணா ஸ்டோர் ஃபுட் கோர்ட்ல வந்து எல்லா சரவணா ஸ்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விலைங்க. அது வரைக்கும் லெஜெண்டுக்கு வந்து ஒரு சல்யூட் தான் சொல்லணும். எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டு திருப்தியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எனக்கு எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டர் ஷேட் தான் பிடிக்கும். பட் ஆர்த்திக்கு வந்துட்டு சட்டிலான ஒரு டார்க்கர் ஷேட் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஷேட் தான் வந்து மோஸ்ட்லி விரும்புவா. ஸோ அந்த சாரீ வந்து நான் எனக்கு வச்சு பார்த்தேன், அவளுக்கு வந்து சூட் ஆகுதான்னு வச்சு பார்த்தா. பட் நம்ம வந்து அவளுக்கு ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் டைம்லாம் வந்துட்டு அந்த சாரீலாம் கட்டினா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பாரு பாப்பா அப்படின்னு சொன்னேன். இங்கே காட்டன்லாம் ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. பியோர் காட்டன்லாம் வந்து உங்களுக்கு 1000க்கு மேலே தான் இருந்தது. மிக்சட் காட்டன்லாம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியான ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இதில் வந்து பாப்பா சில சாரீஸ் சூஸ் பண்ணாலும் அவளுக்கு வந்து இது வந்து அந்த லுக் கொடுக்கல. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சில்க் செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பியோர் சில்க் கிடையாது, ரெப்ளிக் சாரீஸ் தான். ஸோ இதை வச்சு பார்த்தா அவளுக்கு ஒயிட் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஒயிட்டில் எந்த காம்பினேஷன் பண்ணாலும் நல்லா இருக்கும்ல, அதை பார்க்குறேன் அப்படின்னா. ஆக்சுவலி நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வச்சுருந்தோம்ல அந்த ப்ளூ தான் செலக்ட் பண்ணோம். பட் ஒயிட்ன்றதுனால அங்கங்கே ஜாஸ்தியான கரை இருக்குது. நீங்கள் எப்போ சாரீ எடுத்தாலுமே விரித்து பார்க்குறதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு பொறுமையாக விரித்து பாருங்கள். இந்த ஒயிட் கலர், சாண்டில் கலர் சாரீலாம் போகும்
போகும்போது ஸோ அவ்வளோ அழுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருமே கை வச்சு பார்க்கறதுனால ரொம்ப அழுக்கு இருக்கும். அண்ட் இந்த சாரியும் செலக்ட் பண்ணி பார்த்தோம். இதுவும் வந்து அவ ஃபேஸுக்கு நல்லா இல்லை. அண்ட் ஃபைனலி இந்த கலர் வந்து அவளுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. எப்படி சொல்றது, நம்ம சொன்ன பேச்சு கேட்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாரி தான் இது. ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரி இருந்தது. இது போதுமா எனக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டவுட்டாக தான் அந்த கலர் எடுத்தா. பட் அவள் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப அழகா இருந்தது. இதே எடுத்துக்கோ பாப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேற கலர்ஸ் வந்து போனாலுமே அவளுக்கு சூட் ஆகல. நல்லா இருக்க கலர்ஸ்ல வந்து ஏதாவது வந்து கரை அந்த மாதிரி இருக்கிறது இருந்ததுனால அது வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கலரே நாங்கள் வந்துட்டு ஃபைனல் பண்ணிட்டோம். இந்த பொம்பளை பசங்க வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது இந்த சாரீஸ்லாம் விரும்ப மாட்டாங்கங்க. பட் அவங்க இந்த டீனேஜர்ஸ் வந்திருக்கும் போது சாரீலாம் பார்த்தா ரொம்ப ஆசைப்படுவாங்க. நானுமே அப்படிதான். என்னதான் நம்ம வந்து சுடிதார் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அந்த சாரீக்கு இருக்க அழகே தனி. ஸோ அவளுக்கு வந்து சாரீ அவ்வளோ பிடிக்கும். இப்போ வந்து எல்லாம் இந்த காலேஜ் கல்ச்சுரலுக்கு அதுக்கு இதுக்குன்னு போடுறதுனால அவளுக்கு வந்து சாரீ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இந்த தடவை வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அவளோட ப்ளவுஸ் அளவு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அமுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ஒரு 3-4 ஈவெண்ட் இருக்குமா சொல்லியிருந்தா. ஸோ இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ நான் ஒன்று இந்த க்ரீன் கலரில் பிக் பண்ணிக்கலாம் தான் எடுத்தேன். பட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து கரை இருந்தது. என்னடா இது நல்லா இருக்க கலர்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலாக இருந்தது. ஒரு மாதிரி லீஃப் க்ரீனு, துளிர் பச்சை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பச்சை, அதுக்கப்புறமா வந்து சாண்டில் கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அழுக்கு இருந்ததுனால வேற வழியே இல்லை பாப்பா, இதுதான் நமக்கு வந்து செட் ஆனது, இதே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்தாச்சு. அண்ட் நானுமே வந்துட்டு ஒரு சிம்பிளான சாரீ எடுத்திருந்தேன், அதை வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ இவளோட செக்ஷன் முடித்த உடனே அடுத்த ஹஸ்பண்டுக்கு வந்து பிரேஸ்லெட் வாங்கலாம்னு போயிருந்தோம். ஸோ அவருக்குமே வாங்கியாச்சு. அண்ட் இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இப்போ வந்து நமக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கே வந்து 50,000 கிட்ட போயிடுச்சு. அப்புறம் நிறைய அந்த ராசிக்கல் மோதிரம் அதெல்லாம் வாங்கணும், கிட்டத்தட்ட 70,000 இதுலேயே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து திருப்பி ஏதாவது வாங்கிட்டு அது ஹை பட்ஜெட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா. நான் இப்போ தான் வந்து சரவணா ஸ்டோரில் ஜுவல்லரி செக்ஷனே போய் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் தெரிஞ்சது இன்னைக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு கடகடன் கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட மச்சின குழந்தைக்கு பர்த்டேங்க. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். அவர் வந்து கார்டனர். ஸோ நிறைய செடிலாம் வந்துட்டு வீட்டில் வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக பிளான்டிங் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும் போதே வந்து நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இடம் எல்லாம் பச்சை பசேல்னு இருந்ததுங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் ஆசை வந்துருச்சு, நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி நிறையா வைக்கணும் அப்படின்னா. ஆல்ரெடி நம்ம வீட்டில் கொஞ்சம் செடி இருக்குது, இருந்தாலுமே வந்து வீடெல்லாம் இந்த மாதிரி க்ரீனிஷாக இருந்தால் பார்க்க வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு குழந்தை கூட வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு டே வந்து இப்படி தாங்க போச்சு. ஹரிபரியாவே போச்சுன்னே சொல்லலாம். ஸோ காலையில் முதல் நாள் ஷாப்பிங், மறுநாள் ஷாப்பிங், அதுக்கப்புறம் நைட்டு ஃபங்க்ஷன், அந்த மாதிரி தான் டே போச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அண்ட் இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.